பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிப்பதாக. மனுஷன் எதை பேசுகிறானோ அதை பெற்றுக்கொள்கிறான். ஸோ தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறதை கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தின் அளவு பெருகிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்ன காரியமாக ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப வரும், நிறைவேற்றாமல் திரும்ப வராது. ஸோ ஐஸ்வர்யம் என்பது நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. அதை தான் இந்த கடைசி கால சபையிலே தேவன் திட்டமிடுகிறார். எதற்காக நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை தெரிகிறது. சிலுவையிலே பிதா போட்ட திட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இருந்தது. என்னவென்றால், உங்களை ஐஸ்வர்யவானாக்க வேண்டும் என்பது. ஆகையால் தான் சொன்னேன், கிருபைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி தான் ஐஸ்வர்யத்தை சொல்றாரு. ஸோ கிருபையை நீ புரிந்து கொண்டாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்வாயானால் நீ கிருபையை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். கிருபையை அறிவதென்றால் என்ன? உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? உங்கள் ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்காக அவர் தரித்திரராயிருக்கார்ல, அதனால நீங்க ஐஸ்வர்யவான் ஆகணும். உங்களை படிக்க வைக்கிறதுக்காக உங்க அண்ணன் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்தாருன்னு என்ன அர்த்தம்? நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் உனக்கா ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தார்ல, அதனால் நீ படிக்கணும். உன்னை ஒரு கலெக்டர் ஆக்கிறக்கா உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்கன்னா, நீ எதுக்காக கலெக்டர் ஆகிறியோ இல்லையோ, உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்த்தாங்களா உனக்காண்டி, அதுக்காக நீ கலெக்டர் ஆகணும். நீ ஏன் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும்? 1000 காரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பேச போகிறோம். அதில் ஒன்று, அவரோட வித்து நீ ஐஸ்வர்யவானாக இருக்கணும். பவுல் ஐஸ்வர்யத்தை பிரசங்கிச்சிருக்கிறாரு. ஆகவே தேவ சித்தம். ஆத்மா வாழ்ற மாதிரி எல்லாத்துலையும் வாழணும், அதனால தேவனுடைய சித்தம். தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஐஸ்வர்யமா இருக்கு, அதனால நீ ஐஸ்வர்யமா இருக்கணும். பல காரணங்கள் இருக்கு. அதில் முக்கியமான காரணம், உன் ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்காக அவர் திட்டமிட்டு தன் சொந்த குமாரனை தரித்திரனாக்கினார். அப்படி என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. நீ ஐஸ்வர்யவான் ஆகி இருந்தீங்கன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. அது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக போட்ட திட்டம். நாளைய நாள் நீங்கள் ஐஸ்வர்யவான், அதை யாராலும் மாற்ற முடியாது. காரணம், அது ஒரு விபத்து அல்ல, அது தேவனுடைய திட்டம். உங்கள் வாழ்க்கையிலே தேவைக்கு அதிகமாய் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையின் ஐஸ்வர்யமும் இந்த தேசத்தில் உங்களை உயர்த்தி வைக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு போக போகிறது என்றால், அதை நீ பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் திட்டமிட்டு சிலுவையிலே அதை செயல்படுத்தினார். ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவானாவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும்? காரணம், அது என் மீது வைத்த தேவனுடைய திட்டம். தேவனின் ஐஸ்வர்யவான் ஆக்க வேண்டும் என்பதற்காக தன் சொந்த குமாரனை சிலுவையில் தரித்திரராக்கினார். இந்த கிருபை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், ஆக நான் ஐஸ்வர்யவான் ஆவேன். என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் கிருபைக்கு எதிராக பேசுகிறார்கள். யாரெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர் குமாரனின் கிரயத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். யாரெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ அவரெல்லாம் சித்தத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். யாரெல்லாம் ஐஸ்வர்யவனாகுவதற்கு அங்கீகரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் குமாரனின் கிரயத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் கிருபையை அங்கீகரிக்கிறார்கள். நீங்கள் எப்படி? நீங்கள் தேவனுடைய கிருபையை அங்கீகரிக்கிறார் என்பதை நான் அறிவேன். அன்புக்குரியவர்களே, உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். அப்படி என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? நீங்கள் ஐஸ்வர்யமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? இந்த ஒட்டுமொத்த உலகமும் நீங்கள் ஐஸ்வர்யவானாக கூடாது அல்லது ஐஸ்வர்யத்தை நீங்கள் தேவைக்கு அதிகமாய் செலவழிக்க கூடாது என்று உலகமே சொன்னாலும், பரலோகம் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் என்றால், நிச்சயமாக அந்த பரலோகம் உங்கள் பக்கத்தில் நிற்கும். நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு நீங்கள் அதற்கு ஒத்து போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த உலகம் என்ன சொல்லுகிறது முக்கியம் அல்ல, உங்களுக்காக என்ன கிரயம் கொடுக்கப்பட்டது என்பதுதான் முக்கியம். உங்களுக்காக எதற்காக இந்த கிரயம் கொடுக்கப்பட்டது? நீங்கள் ஐஸ்வர்யனாகும்படிக்கு. அப்படி என்றால் இந்த உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு கொடுத்த கிரயத்தின் அடிப்படையிலே எனக்காக அவர் சிலுவையில் தொங்கினபடினாலே நான் இந்த பூமியிலே அளவிட முடியாத ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பேன். அளவிட முடியாத ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருப்பேன். சில நேரங்களில்
நம்ம நல்லதை கூட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம் பாருங்களேன். அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன கூடவே தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை பேதுருவோட காலை கழுவுறக்கு இயேசு போகிறாரு. பேதுரு சொல்கிறான், ஐயரே என் காலை நீங்கள் கழுவக்கூடாதுன்றான். அவர் சொல்கிறார், நீ கழுவாவிட்டால் நான் இப்போ உன் காலை கழுவணும். அப்படி கழுவலைன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்றார். பங்கு இல்லையா அப்படின்னு சொன்னவன், ஐயா காலை இல்லை என் தலையிலேருந்து கழுவுங்கன்றான். பாருங்க, அப்படித்தான் ஐஸ்வர்யம் வேணான்ட்டிங்கன்னா கிருபையில் நீ அந்த பங்கு எடுக்கலன்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிடும், சுயநீதியில் அவன் எப்படி காலை கழுவாயின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஐஸ்வர்யம் வேணான்றோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், தம்பி அப்படி வேணான்னு சொன்னீங்கன்னா கிருபையில் உனக்கு பங்கு இல்லைடான்றார். அது தெரிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோம், தேவைக்கு அதிகமாக கொட்டுங்கப்பா உங்கள் ஐஸ்வர்யத்தை. ஏனென்றால் அந்த கிருபையில் நீங்கள் சிலுவையில் தொங்குனதுக்காக, நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த கிருபை மேலே அதிகமாக கொட்டப்படட்டும், அந்த ஐஸ்வர்யம் மேலே அதிகமாக கொட்டப்படட்டும் என்று சொல்லுவோமா? நீங்கள் இருக்கிற இடங்கள்னு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கிருபையில் இருக்கிறேன் என்றால் நான் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த வார்த்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. கிருபையில் இருக்கிறேன் என்றால் நான் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறேன் என்ற அர்த்தம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுபடியும் சந்திப்போம்.